ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல ஜி5 OTT-ல ரிலீஸ் ஆயிருக்க ஹிசாப் பராபர் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படத்துல மாதவன் லீட் ரோல் எடுத்து பண்ணிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா TTR இருக்காரு. ரொம்ப நேர்மையானவரும் கூட. ஒரு ஃபைன் கலெக்ட் பண்ணாலும் அதை அப்படியே கொண்டு போய் கொடுப்பாரு. அவருக்கு ஒரு பையன் இருப்பான், ஒய்ஃப் வந்து விட்டுட்டு போயிருப்பாங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல செகண்ட் மேரேஜுக்கும் பாத்துக்கிட்டு இருப்பாங்க. அதுல ஒரு பொண்ணு வந்திருக்கும். அந்த பொண்ணுக்கு நம்ம ஆளை பிடிச்சிருக்கும். அவங்க தான் ஹீரோயின். ஆனா நம்ம ஆள் பாத்தீங்கன்னா அவங்க மார்க் கம்மியா எடுத்திருக்காங்க அப்படின்றத ரிஜெக்ட் பண்ணிடுவாரு. ஒரு கட்டத்துல அவங்கள ட்ரெயின்ல மீட் பண்றாங்க. ரெண்டு பேருக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப்பும் ஏற்படுது. அப்படியே பேரலா பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து ஒரு 27 ரூபா 50 காசு வந்து காணாம போயிருக்கும். அது என்னன்ட்டு அவங்களும் பெட்டிஷன் போட்டு ரொம்ப நாளா அலைஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா எங்க மேலதான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிவியும் கொடுத்துட்டு அந்த அமௌண்ட்டையும் ரீபேக் பண்ணிருப்பாங்க. நம்ம ஹீரோ வந்து ஒரு ஸ்கேமை கண்டுபிடிக்கிறாரு. ஒவ்வொருத்தர் அக்கௌண்ட்ல இருந்துமே இன்ட்ரெஸ்ட் பணத்தை வருஷத்துக்கு ஒரு நாள் 2 நாள்னு திருடுறாங்க. அதனால அவங்க பணக்காரங்களா ஆகுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்கேமை கண்டுபிடிக்கிறாரு. அதை அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே எக்ஸ்பிளைன் பண்றாரு. அவங்களே அதை மதிக்க மாட்டாங்க. அதுக்காக நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த பேங்க்ல இருக்க கஸ்டமர்ஸோட ஆயிரக்கணக்கான ஸ்டேட்மெண்ட்டை கலெக்ட் பண்ணி ஒரு ரிப்போர்ட்டா கொடுக்குறாங்க. அதை போலீஸ்காரங்க கேஸாவும் எடுத்துக்க மாட்டாங்க. நம்மால் பாத்தீங்கன்னா டைரக்டா கோர்ட்டுக்கு மூலியமா வராரு. அதனால போலீஸ்காரங்க மதிக்கவும் மாட்டாங்க. பேங்க்காரங்கிட்ட காசை வாங்கி அந்த கேஸை விசாரி சப் இன்ஸ்பெக்டரா நம்ம ஹீரோயினா வராங்க. அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவம் நடந்தது, இது மூலியமா ஹீரோக்கு என்ன பிரச்சனைலாம் வந்தது, அதெல்லாம் சால்வ் பண்ணாரா, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றத இந்த படத்தோட மொத்த கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ் பாத்தீங்கன்னா படத்தோட ஸ்டோரி பார்ட் தான். இதே மாதிரி நம்ம பல படங்கள் பார்த்தாலும் இவங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் உள்ளே போயிருக்காங்க. ஒவ்வொருத்தர் பேங்க்லயும் நமக்கு இன்ட்ரெஸ்ட் வருது அப்படின்றது நமக்கே தெரியும். ஆனா அதை எப்படி ஸ்கேம் பண்றாங்க அப்படின்றத ரொம்ப நீட்டாவே காமிச்சிருக்காங்க இந்த படத்துல. அந்த போர்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப நீட்டாவே இருந்தது. மாதவன் அவங்களுக்கு கொடுத்துருக்க ரோலை ரொம்ப நீட்டாவே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனா என்ன தமிழ் டப்பிங்ல அவர் ஒரிஜினல் வாய்ஸ் கொடுத்தா நல்லாவே இருந்திருக்கும். இது கொஞ்சம் ஒட்டாத மாதிரி இருந்தது. அதே மாதிரி இந்த படம் ஒரு ஹிந்தி படம். அதனாலேயே நமக்கு பல சீன்ஸ் வந்து கனெக்ட் ஆகவே இல்லை. நம்ம ஹீரோவை ஃபாலோ பண்ணாலும் இந்த படத்தை ஆனா பார்த்து முடிச்சிடலாம். இந்த படத்துல வில்லன் கேரக்டர் பாத்தீங்கன்னா ஓவரால் நல்லாவே எழுதியிருந்தாங்க. ஒரு கார்பரேட் வில்லன் தான். ஆனா சாட்டிஸ்ஃபையா இருந்ததா அப்படின்னா இல்ல. பல சீன்ஸ்ல அவரே கிரிஞ்சு பண்ணிட்டாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பேங்க் இந்த மாதிரி இடத்தெல்லாம் ஸ்கேம் இருக்குன்னு கண்டுபிடிச்சு நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்க போகும்போது கவர்மெண்ட்னாலையும் அதுல இருக்க அபிஷியல்ஸ்னாலையும் பேங்க் எம்ப்ளாயிஸ்னாலையும் நமக்கு என்னெல்லாம் பிரச்சனை வருதுன்றதால ரொம்ப நீட்டாவே காமிச்சிருக்காங்க. இதுலயே பாத்தீங்கன்னா அவங்க பையனை வச்சு மிரட்டுறது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவர் ஒரு நேர்மையான TTR இருந்தாலும் ஒரு 17 ரூபாய்க்காக ஸ்கேம் பண்ணிட்டாரு அப்படின்ட்டு அவரே சஸ்பெண்ட் பண்றது அப்படின்ட்டு பல விஷயங்கள் காட்டுறாங்க. அதெல்லாம் உண்மையா நடக்கிறது தான். அதெல்லாம் ரொம்ப கனெக்ட் ஆகிற மாதிரி தான் இருந்தது. இந்த படம் பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் நல்லா தான் இருந்தது. சினிமாட்டோகிராஃபில ஓகேவா பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். சவுண்ட் எஃபெக்ட்ஸ் பிஜிஎம்லாம் உண்மையாலே நல்லா இருந்தது. ஸ்கிரீன் பிளேஸ் பார்க்கும்போது படம் கொஞ்சம் ஆன் அண்ட் ஆஃப் தான் இருக்கு. படத்துல வர ஒரு சில போர்ஷன்ஸ் ரொம்ப நல்லாவே இருந்தது. அதே மாதிரி அந்த லவ் போர்ஷன்ஸும் கொஞ்சம் நல்லா இருந்தது. மற்றபடி சில போர்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் பிரெடிக்டபிளாகவும் லேகிங்காகவும் தான் இருந்தது. ஓவராலா பார்த்தீங்கன்னா இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5.5 out of 10 கொடுக்கலாம். இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.